ஸோ இப்போதைக்கு கரண்ட் ட்ரிபிள் ஹெச் ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் பிளான்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி சர்வைவர் சீரிஸ் 2026 பிக் பிளான்ஸ் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்து டீகோட் பண்ண வேண்டியது. ஸோ சர்வைவர் சீரிஸ்க்கு அப்புறமா நடக்க போகிற ஒரு சில ஹிண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த போஸ்டோ அது போக அதுக்கப்புறமா அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஸ்வீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரீசெண்டாக நடந்த சர்வைவர் சீரிஸ் 2025 என்ன நடந்துச்சு, என்னென்ன மேட்சஸ்லாம் நடந்துச்சு, ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ ரீசெண்டாக நடந்த சர்வைவர் சீரிஸில் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் நம்மளுடைய ஜான் சீனாக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்சன் பெரஸ், ரெக்வல் ராட்ரிகஸ் எல்லாருமே இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பலர் ஜேடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பண்ணாங்க. பட் ஹைலைட்டாக பார்க்கும்போது அந்த இடத்துல லிவ் மார்கன் இன்டர்ஃபென்ஸ் பண்ணி ஸோ நம்ம டாமினிக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி போய் ஸோ ஜான் சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவன் பொருள் எடுத்து அவனே போட போகிறதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இது ரிலேட்டட் நிறைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லிவ் மார்கனே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட அந்த அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே போட்டு ஸோ லாயல்ட்டி ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவங்க எந்த டேகும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இப்போ கரண்டாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரியா ரிப்ளே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சென்டர்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதை என்னால் எப்படி ரெஃபர் பண்ணணும்ன்றது தெரில, இது உண்மையாக தானா என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் கண்ட ப்ரோ ரெஸ்லிங்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம லிவ் மார்கன் ரிட்டர்ன் ஆன கையோடய வந்து பார்த்தீங்கன்னா WWE WrestleMania 42 இன்னொரு ப்ரோமோவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விமன் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபயர், பெக்கி லிஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளே, ஜேட் கார்கில், இயோ ஸ்கை, லிவ் மார்கன் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க WWE. அதை பார்க்காதவங்க கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE அவங்க யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ மறக்காமல் ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின் ஈவென்ட் நடந்துச்சு. ஸோ மென்ஸ்க்கான வார் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அது பயங்கரமான பிராவல் எல்லாம் முடிஞ்சு அண்ட் ஆல்சோ கிளாசிக்காக சம்பவம் நடந்துச்சு. கூடவே ஒரு மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹூடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய சிஎம் பங்கு காஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு. அது யாராக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஈவென்ட் பற்றியுமே வந்துட்டு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த மேட்சோட ஒரு ஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பயங்கர குரூஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணியிருப்பாரு. அது பயங்கர டெட்லியாக இருக்கும்போது அவருக்கு இன்ஜுரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இமீடியட்டாக மேட்ச்க்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை பயங்கரமாகவே மெடிக்கல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பண்ணிட்டாங்களாமா. அவங்க எக்ஸாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் அல்டிமேட்டாக கிளியராக தான் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் ஆகலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூவ் பெர்ஃபார்ம் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் இருக்கிற நம்மளுடைய வேட் பேரட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே இவருக்கு ஒரு டேமேஜ் ஆயிருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய இன்ஜுரியாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. பட் ரெஸ்லிங் அப்சர்வர் கொடுத்த ரிப்ளேல என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இது ரிலேட்டட் போஸ்ட் ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அத்லீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்சியனாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுக்க போகிறேன்ற போது மற்ற சூப்பர் ஸ்டாரோட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லி கடைசி மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கரண்டாக WWE பேக் ஸ்டேஜ் ஹீட் ரிலேட்டட் பேசிடலாம். இதை பற்றி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சர்வைவர் சீரிஸ் ரிசல்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மென்ஸ் வார் கேம்ஸ் ரிலேட்டட் பயங்கர கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆர்டரில் யாரை ஃப்ரெண்ட் இருக்கலாம், யாரை பின்னாடி போகலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பயங்கர கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோவில் இதை பற்றி பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட இந்த மாதிரி நிறைய சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வார் கேம்ஸ் ரிலேட்டட் நிறைய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருந்துச்சாமே, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதை தலைவன் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. ஸோ இது உண்மைதான்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் வர பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதிலே பெரிய வார் கேம்ஸ் இதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதை நான் திரும்பி கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் ஸ்டார் பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டடாக இருக்காங்க. அந்த இடத்துல பிராக் லெஸ்னர் இருக்காரு, ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு, இந்த இடத்துல கோடி ரோட்ஸ், ஜேவுசோலாம் கொண்டு வந்தாங்க. அது பயங்கரமாக சிரிப்பாக போச்சு. ஸோ நம்மளுடைய சிஎம் பாங்க இருக்காங்க, லோகன் பால் இருக்காங்க. சரி, ரைட் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பவர் இருக்கிற நிலையில் இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷன் போகிறதுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஆர்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்லாம் சேஞ்ச் பண்ணுறது ஆடியன்ஸுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. நாங்கள் இப்போ எந்த விஷயம் பண்ணாலும் அது பயங்கர பிளானடாக ஆடியன்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க கேட்குற விஷயத்தை தான் எங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுன்றதை நினைப்போம். இந்த இடத்துல ஏதாச்சும் நாங்கள் எக்கத்தப்பா பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சுன்னா எங்களுக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்கும்ன்றதை ட்ரிபிள் ஹெச் பற்றி நான் சொல்லி என்னெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செதற விட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு
கொடுத்துறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் வந்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க சர்வைவர் சீரிஸ் 2026 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் சமீபத்தில் சர்வைவர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சர்வைவர் சீரிஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ WWE இந்த வருஷம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவும் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் இயர் சர்வைவர் சீரிஸையும் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா இந்த வருஷம் புதுவிதம்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்பவுமே WWE வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. புது விதமாக இந்த தடவை ஃபஸ்ட் டைம் எவர் சர்வைவர் சீரிஸ் லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 46,000+ ஆடியன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சர்வைவர் சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ ஒரு ஸ்டேடியத்தில் புக் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு நான் எந்த விதத்தில் வந்து நம்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரிய ஸ்டேடியம் புக் பண்ணி பார்த்துட்டானுங்க WWE. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்போது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக போகணும் தான் பார்ப்பானுங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஸோ இந்த அப்டேட் பார்க்கும்போது ஸோ இது கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. WWE இதுக்கப்புறம் சின்ன இண்டோர் அரினாலலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ரெஸ்ல்மேனியா மாதிரியான அரினா, ஸோ அந்த ஈக்குவலான ரெஸ்ல்மேனியா மாதிரிலாம் நடத்த மாட்டானுங்க. பட் ரெஸ்ல்மேனியா மாதிரி அரினாவை புக் பண்ணணுன்ற மாதிரி பிளான்ஸ் போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லி ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் 2025 போஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. அந்த போஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காருங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம தலைமை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸோடைய ஒரு மெயின் பாயிண்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸை ஒரு சாம்பியன்ஷிப் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு வேர்ல்டு சாம்பியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸுக்கு கூட என்னால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட ஒரு பெரிய ஆள் தான் ரோமன் ரெயின்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, டேக்கர் கூட கம்பேர் பண்ணும்போது டேக்கர் ஒரு கோட் தான், பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக எனக்கு தெரிகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸோடைய அந்த பாப்புலாரிட்டி இருக்குது, அந்த ஆரா எல்லாமே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு டைட்டில் ஸ்லாட் கொடுக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணணுமோ, எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணணுமோ, அப்போ தான் வந்து குவாலிஃபை ஆவார், டைட்டில் வின் பண்ணணுன்ற போது அந்த ஒரு பேச்சே வராது. ரோமன் ரெயின்ஸை நீங்கள் ஒரு டைட்டில் மேட்ச்சில் புக் பண்ணிங்கன்னா யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கோட் ஸ்டேட்டஸில் தான் ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் ரிலேட்டட் பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஸ்டாரை வந்து இப்போ கரண்ட் 2 கைஸாக இருக்கிற நம்மளுடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ என்ன தான் நடக்கும்ன்ற மாதிரி வந்து போகுது. ஸோ ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் ஒரு லெஜெண்டை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இருக்காருன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்த்தா